அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 857. தலைப்பு பூமி பந்து தொடர் 34. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமியில் உள்ள மண்ணிலிருந்தே நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்களிலிருந்தே அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த இருவரிலிருந்து தான் நாம் ஆண்களாக பெண்களாக பல்கி பெருகி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பவும் நம்மை எழுப்புவான். அதற்கு அவன் விட்டு வைக்கக்கூடிய நம்முடைய உடலிலே ஒரே ஒரு எலும்பு துண்டை இந்த மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். இந்த பூமி அந்த எலும்பை உண்ணாது. அதை வைத்து அல்லாஹ் திரும்பவும் நம்மை எழுப்புவான். இந்த மண்ணுக்குள் நாம் அடக்கம் செய்யப்பட்டாலும், நம்முடைய உடலை மண் முழுவதுமாக தின்றுவிட்டாலும், ஒரே ஒரு சிறு எலும்பு மட்டும் தின்னப்படாமல் இருக்கும். அல்லாஹ் நம்முடைய பெருவிரல் ரேகைகளை கூட திரும்ப எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே கொண்டு வருவோம் என்கிறார். ஏனென்றால் ரேகைகள் ஒருவருடைய தனித்துவத்தை, தனித்தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கும். இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் இருவருக்கும் ரேகைகள் வெவ்வேறாக இருக்கும். இன்று நாம் 700 கோடி பேர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 700 கோடி பேர்களுடைய ரேகைகளையும் எடுத்தாலும், பெருவிரல் ரேகைகளை எடுத்து அதை ஆய்வு செய்தாலும் இருவருக்கு அந்த ரேகை ஒன்று போல் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தனியாகவே இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களை எழுப்புவது உறுதி. அவர்களுடைய நுனி விரல், அந்த பெருவிரல் ரேகைகள் உள்பட அந்த விரலையும் நாம் அப்படியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதனின் உடலில் எலும்பு ஒன்று உள்ளது, அதை பூமி ஒருபோதும் புசிக்காது. அதை வைத்து மீண்டும் மறுமை நாளில் அவன் படைக்கப்படுவான் என்று சொன்னார்கள். மக்கள், அது எந்த எலும்பு அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் உள்வாள் எலும்பின் நுனி என்று பதிலளித்தார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5662 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனித உடலிலே உள்ள அந்த பேனல் கோடு என்று சொல்லக்கூடிய முதுகந்தண்டிலிருந்து வரக்கூடிய இறுதியாக இருக்கக்கூடிய அந்த உள்வாய் எலும்பைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர், என்னிடம் மறுமை நாளை பற்றி கேட்கிறீர்களா? அதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இன்றையிலிருந்து ஒரு நூற்றாண்டுக்குள் இன்று பூமியில் இருப்பவர்களில் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லிமில் 4964 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களில் பிறந்த குழந்தைகள் உள்பட 100 ஆண்டுக்கு பிறகு எவரும் எஞ்சிருக்க மாட்டார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாகும், அதனுடைய கருத்தாகும். ஆக அது ஒரு முன்னறிவிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் புறப்பட்டு வந்து இறந்தவர்களுக்காக தொழுவிப்பதை போன்று உஹது போர் உயிர் தியாகிகளுக்காக தொழுதார்கள். பிறகு சொற்பொழிவு மேடை மிம்பருக்கு திரும்பி வந்து, உங்களுக்காக நிச்சயம் நான் மறுமையில் காத்திருப்பேன், உங்களுக்கு நான் சாட்சியமாவேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இப்போது அல் கௌசர் என்னும் என் தடாகத்தை காண்கிறேன். எனக்கு பூமியின் கருவூல திறவுகோள்கள் அல்லது பூமியின் திறவுகோள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு பின்னால் நீங்கள் ஏக இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. ஆனால் உலக செல்வங்களுக்காக நீங்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு மோதிக்கொள்வீர்களோ என்று தான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லிமில் 4602 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே,
உலக ஆதாயங்களுக்காக உற்ற நண்பர்களாக, உறவுகளாக, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வது என்பது அது மிகப்பெரிய பாவமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.